நாம் எல்லோருமே அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துஆவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். சஹரிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் அந்த நேரம் இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்றால், ஒரு பலவீனமான ஹதீஸை ஆதாரமாக வைத்துக் கொண்டு நோன்பு திறக்கிற நேரத்தில் ஓடி போய் ரஷ் ஆகுவது, நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்று வருகிற ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். ஆனால் ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கிற நேரத்தில் கேட்கிற துஆ கபூல் செய்யப்படும் என்கிற ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அந்த சஹீஹான ஹதீஸை விட்டுவிட்டு கடைசி நேரத்தில் போய் பேரிச்சம்பழத்தையும் கஞ்சியையும் வைத்துவிட்டு முன்னால் உட்கார்ந்து அதை பார்ப்பது, வருகிறவரை பார்ப்பது, இவரை பார்ப்பது, அவரை பார்ப்பது என்ற நிலையில் பார்த்து கொண்டு கவனத்தை சிதைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் சஹர் செய்ததிலிருந்து ஃபஜ்ரிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். துஆ கேட்கும் போது இரண்டு அம்சங்கள் மிக முக்கியம். ஒன்று, நம்முடைய உள்ளம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். கவனமாக மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கிற துஆ கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் உள்ளம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ அன் கல்பின் காஃபிலின் லாஹின். பொதுபோக்காக அசம்பந்தமாக இருந்து கொண்டு கேட்கிற, உள்ளத்தோடு கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். துஆ கையேந்திக்கிறது, யார் வாரா யார் போறா, அப்புறம் யாராவது பேசினா அவருக்கு பதில் சொல்றது, மொபைல்ல போன் வந்தா அதுக்கு ஆன்சர் பண்றது, அப்புறம் துஆ கேட்கிறது, அப்படி அல்ல. உள்ளம் ஒருநிலைப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வோடு நான் பேசுகிறேன், அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்? பள்ளிவாசல் தலைவரோடா, நண்பனோடா, கணவனோடா, மனைவியுடனா? நாம் பேசிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுடன். உங்களுடைய பெரிய ஒரு பஸ்ஸோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கால் வந்தால் ஆன்சர் பண்ணுவீர்களா? ஆபீஸிலே உங்களுக்கு மேலதிகாரி உங்கள் பக்கத்திலே வந்து நிற்கும் போது அவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய தந்தை கோல் எடுத்தால் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணுவீர்களா? ஆனால் அல்லாஹ்வோடு பேசும்போது மாத்திரம் அங்கும் இங்கும் கவனத்தை சிதைத்து அவரோடும் இவரோடும் பேசிக்கொண்டு துஆ கேட்கிறோம். பிறகு துஆ கபூல் செய்யப்படவில்லை என்று சொல்லுகிறோம். உள்ளத்தை ஒருநிலைப்படுத்திய நிலையில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இரண்டாவதாக, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். உள்ளம் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும், பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்தால் தான் அல்லாஹ் தஆலா துஆவை கபூல் செய்வான். அப்ப நோன்பு சஹர் செய்ததிலிருந்து, அதாவது ஃபஜ்ர் ஆரம்பித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உள்ள நேரம் துஆ கபூலாக கூடிய நேரம். அதற்குள் இன்னும் வித்தியாசமான நேரங்கள் வருகின்றன. சுஜூத், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் உள்ள நேரம். ரமலான் நேரத்திலே பாங்கு சொல்வதற்கு முன்னால் மஸ்ஜிதிற்கு வருவோம். வந்து பாங்கு சொன்னவுடன் சுன்னத்தை தொழுது விட்டு உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லது பாங்கு சொன்ன பிறகு சுஜூதிலே, சுன்னத்தான தொழுகையில் சுஜூதிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்வோம். அதிலே குறிப்பாக நாம் கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை தருவாயாக, என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதில் நீயே சிறந்தவன், நீ அந்த உள்ளத்தின் தலைவனாகவும் எஜமானனாகவும் இருக்கிறாய் என்று அந்த துஆ அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துஆ. அதே போன்று அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் இறையச்சத்தை கேட்கிறேன், உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் ஹராமில் இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை கேட்கிறேன். போதும் என்ற அந்த மனதை உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆ. இந்த துஆ நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிகவும் பொருத்தமான துஆவாக இருக்கிறது. இது போக தமிழிலே உங்களுக்கு தெரிந்த மொழியிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள், அழுங்கள், கெஞ்சுங்கள். யா அல்லாஹ், நீ மூமின்களுக்குரிய பண்பாக குர்ஆனில் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறாய். மூமின்கள் இப்படி இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறாய். நான் என்னை மூமின் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் என்னால் வாழ முடியாமல் இருக்கிறது. யா அல்லாஹ், இது என்னுடைய உள்ளம் கரைபடிந்திருப்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டு என்று நினைக்கிறேன். எனவே யா அல்லாஹ், என்னை மன்னித்து என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்யுங்கள். துஆ செய்த அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலானில் ஒரு நல்ல மாற்றத்தை நம்முடைய உள்ளங்களுக்கு நாம் ஏற்படுத்த முயற்சி செய்ய வேண்டும்.